ஹலோ குட்டீஸ், எல்லாரும் தூங்க வந்துட்டீங்களா? நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி பெட் டைம் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். பெட் டைம் ஸ்டோரி சொல்ல நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? உங்க ஃபோனை தள்ளி வச்சுட்டு நான் சொல்ற கதையை கேட்டு சமத்து குட்டியா தூங்க போறீங்க. என்ன, ஓகேயா? கதை பேரு குரங்கும் மரத்துண்டும். ஒரு காலத்துல ஒரு வியாபாரி இருந்தாராம். அவரு மர நாட்காலி செஞ்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாராம். அதுக்காக அவர் சில தச்சர்களையும் வேலைக்கு வச்சிருந்தாராம். ஒரு நாள் சில குரங்குகள் அந்த இடத்துக்கு விளையாட வந்துதான். அங்க அந்த தச்சர்கள் செய்யற வேலைய ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்துதான். மத்தியான நேரம் வந்தோடனே வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்களாம். அவங்க சாப்பிட போனதும் இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரே குஷியாம். வேக வேகமா மரத்துல இருந்து கீழே வந்து வெட்டி வச்சிருந்த மரத்துண்டுகள்ல விளையாட ஆரம்பிச்சுதான். அங்க ஒரு பெரிய மரத்துண்டு நடுவுல ஒரு சின்ன சந்து இருந்துதான். அங்க விளையாட ஒரு குட்டி குரங்கு கபிஸ் வந்துச்சான். என்னடா இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, சரி ஏறி இறங்கி விளையாடுவோம் அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சுதான். திடீர்னு அதோட குட்டி காலு அந்த மரசந்துல மாட்டிக்கிச்சான். அந்த காலை வெளியே எடுக்க ட்ரை பண்ணும்போது வலி ரொம்ப இருந்துதான். ரொம்ப வலியில துடி துடிச்சு போச்சான். மற்ற குரங்கெல்லாம் அதை பார்த்து விட்டுட்டு ஓடிருச்சான். சாப்பிட்டு முடிஞ்சு வேலைக்கு வர ஆட்கள் அந்த குட்டி குரங்கு கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்தாங்களாம். எப்படியோ அந்த மரக்கட்டைய முழுசா வெட்டி அந்த குரங்கை காப்பாத்திட்டாங்களாம். அந்த குரங்கும் தப்பிச்சு அதோட கூட்டத்தோட ஓடி போயிடுச்சான். என்னதான் அந்த குட்டி மங்கியை சேவ் பண்ணாலும் அது பழைய நிலைமைக்கு வர ரொம்ப நாள் ஆச்சான். அப்பதான் தான் தப்ப அந்த குட்டி மங்கி ரியலைஸ் பண்ணுச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மளும் சில நேரம் இப்படிதான் தெரியாத விஷயங்களை ரொம்ப ஆர்வத்தோட செய்ய ட்ரை பண்ணுவோம் இல்லையா? ஆனா அதை எப்போதும் நம்ம கூட பெரியவர்களை கேட்டுட்டு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். நம்ம எப்போதும் சேஃபாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும். சரியா? இப்போ தூங்க போகலாம். குட் நைட் குட்டீஸ். ஸ்டே பிளஸ்ட்.